نستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. போரனைத்தும் அல்லாஹ்விற்கே உரிய அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று இடவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தினம் இந்த ஹுத்பாவிலே உங்களுக்கு முன்னால் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொருளாதார பிரச்சனையில் இஸ்லாத்தின் தீர்வு. இந்த உலகத்திலே பார்க்கின்றோம், நாடு முதல் வீடு வரை அனைத்தும் பொருளாதார பிரச்சனையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நமது இந்திய திருநாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் பல லட்சம் கோடி கடனிலே இருக்கின்றது என்கின்றார்கள். நமது மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் மாநிலத்திற்கு இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கின்றது என்கின்றார்கள். தனிப்பட்ட ஒரு மனிதருடைய வீட்டை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் அவருக்கும் லட்சக்கணக்கிலே கடன் இருக்கின்றது. இப்படியாக நாடு முதல் வீடு வரை கடனிலே தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். தனி மரம் தோப்பாகாது. குடும்ப பொருளாதார தீர்வு, ஊர் மாநிலம் நாடுகளுடைய தீர்வு என்பது ஒரு தனி மனிதனுடைய தனி குடும்பத்தினுடைய தீர்வை வைத்துத்தான் அமைகின்றது. நாடு முதல் வீடு வரை ஏன் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுகின்றது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கு காரணமாக 3 விஷயங்களை நாம் கூறலாம். ஒன்று அர்த்தமற்ற ஆன்மீக சிந்தனைகள், இரண்டாவதாக ஆன்மீக ஆடம்பர மோகம், மூன்றாவது தீய காரியங்களின் தாக்கம். இந்த 3 விஷயத்தின் காரணமாகத்தான் நாடு முதல் வீடு வரை பொருளாதார பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கூறலாம். அர்த்தமற்ற ஆன்மீக சிந்தனைகள் மனிதனுடைய உள்ளத்திலே மலிந்து கிடக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை தவிர மற்ற மதங்கள் எல்லாம் எப்படி தோன்றியது என்று சொன்னால், இவ்வுலகத்திலே எவர்கள் வாழ்ந்து சென்றார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை தான் அவர்கள் கடவுள்களாக ஆக்கியிருக்கின்றார்கள். அந்த கடவுள்களுக்கு, போலி கடவுள்களுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையானதை போன்றே மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அனைத்து தேவைகளும் அந்த கடவுளுக்கு இருக்கின்றது தேவை என்பதாக நம்புகின்றார்கள். மனிதனுக்கு பெண்களுக்கு ஆபரணம் தேவை, ஆதலால் பெண் கடவுள்களுக்கு ஆபரணங்களை அவர்கள் பல லட்சம் ரூபாய் செலவழித்து ஆபரணங்களை செய்து அவர்களுக்கு சாப்பிடுகின்றார்கள். மனிதனுக்கு உணவு தேவை, அதுபோல அந்த கடவுள்களுக்கும் உணவுகளை சமைத்து அதை படைத்து அந்த கடவுள்களை வழிபடுகின்றார்கள். மனிதனுக்கு உடைகள் தேவை, அதுபோல அந்த கடவுளுக்கும் உடைகள் தேவை என்பதாக கருதி அந்த உடைகளை பல லட்சம் ரூபாய் செலவு செய்து வாங்கி அந்த கடவுள்களுக்கு அணிவிக்கின்றார்கள். அதுபோல சிம்மாசனத்தை அணிவிக்கின்றார்கள். மனிதனுக்கு எவ்வாறு பொருளாதாரம் தேவைப்படுகின்றதோ அதுபோல கடவுள்களுக்கும் தேவைப்படுகின்றது என்று கடவுள்களுக்கு காணிக்கைகளை அளிக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களிலே புரோகிதர்களை தேர்ந்தெடுத்து இவர்கள் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதாக கருதி அந்த புரோகிதர்களுக்கு காசை செலவு செய்கின்றார்கள்.
கடவுள் எங்கே இருக்கின்றார், அவரை நாம் நெருங்க முடியாது, புரோகிதர்கள் மூலமாகத்தான் நாம் நெருங்க முடியும் என்று கருதி புரோகிதர்களுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி ரூபாய்களை செலவழிக்கின்றார்கள், அவர்களுக்கு காணிக்கைகளாக செலுத்துகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கடவுளுக்கும் புரோகிதருக்கும் தர்ச்சனைகள் செய்கின்றார்கள். இதோடு மட்டுமல்லாமல் கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஜோதிடம் ஜாதகத்தின் மூலமாக நாம் நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்று ஜோதிடர்களையும் ஜாதகம் பார்க்கக்கூடியவர்களையும் அணுகி அவர்களிடத்திலே காசை செலவு செய்கின்றார்கள். இப்படியாக பணத்தை தேவையற்ற முறையிலே வீண் செலவு செய்கின்றார்கள். உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாத்தில் இவைகளெல்லாம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த அளவிலே அல்லாஹ் தஆலா அவனை ஒரு உருவமாக நாம் கொண்டு வர முடியாது. சொல்லப்படுகின்றது லைஸ கமித்லிஹி ஷை. அல்லாஹ் தஆலா தனது திருமறையை கூறுகிறான், அவனை போன்று எதுவும் இல்லை. மற்ற கடவுள்களுக்கு உருவத்தை கொடுத்திருப்பதை போன்று அல்லாஹ்விற்கு ஒரு உருவம் கொடுக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. மற்ற கடவுள்களை எல்லாம் உருவத்தோடு தான் பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலாவிற்கு உருவம் கிடையாது. அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய எதை போன்றும் இருக்க மாட்டான். அதைத்தான் மேற்கண்ட வசனம் தெரிவிக்கின்றது, லைஸ கமித்லிஹி ஷை, அவனை போன்று எதுவும் கிடையாது. மற்றொரு வசனத்திலே வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு எந்த ஒரு முன்மாதிரியும் கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அதனால் மற்ற மதத்தினர்கள் கடவுள்களை தங்கத்திலும் வைரத்திலும் வைர வைடூரியத்திலும் சிலைகளாக செய்து வைக்கின்றதை போன்று அப்படிப்பட்ட ஒரு கடவுளாக நாம் அல்லாஹ் தஆலாவை பார்க்கவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் கடவுள்களுக்கு காணிக்கைகளை சமர்ப்பிக்கின்றார்கள், படையல்களை சமர்ப்பிக்கின்றார்கள், உடைகளை பல லட்சம் செலவழித்து அவர்களுக்கு அணிவிக்கின்றார்கள், சிம்மாசனத்தை செய்து அவைகள் அமர்வதற்கு கொடுக்கின்றார்கள். இப்படியாக கடவுள்களுக்கு தேவை இருக்கின்றது என்று கருதுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் என்பவன் தேவையற்றவன். வல்லாஹுல் கனியு வஅன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் தஆலா தேவையற்றவன், நீங்கள் தான் தேவையுடையவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான். மேற்கண்ட அந்த போலி கடவுள்களுக்கு தேவையாகுவதை போன்று இஸ்லாத்திலே அல்லாஹிற்கு எந்த ஒரு தேவையில்லை. அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நாம் உங்களிடத்தில் உணவை கேட்கவில்லை, நாம் உங்களுக்கு உணவை அளிக்கின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான். கடவுள்களுக்கு உணவு தேவை என்று சமைத்து கடவுள்களுக்கு சமர்ப்பிக்கின்றார்கள், படையல்களாக சமர்ப்பிக்கின்றார்கள். அதுபோல இஸ்லாத்திலே கிடையாது. அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், அல்லாஹுக்கு ரிஸ்க் தேவையில்லை. அல்லாஹ் தான் நமக்கு உடை அளிக்கக்கூடியவன், அவனுக்கு உடை தேவையில்லை. அல்லாஹ் தான் நமக்கு ஆபரணங்களை கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ்விற்கு ஆபரணங்கள் தேவையில்லை. ஆக அல்லாஹ்விற்கு எதுவும் தேவையில்லை, அனைத்தும் நாம் அவரிடத்திலிருந்து நாம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதே மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், மா உரீது மின்ஹும் ரிஸ்கி வமா யுரீது அன் யுத்இமூன். அவர்களிடத்திலிருந்து நான் ரிஸ்கை நாடவில்லை, இன்னும் அவர்கள் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்பதையும் நான் நாடவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கடவுளை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் புரோகிதர்கள் மூலமாக கடவுளுடைய அன்பை பெற்றவர்கள் என்று அந்த புரோகிதர்களை கருதி, அந்த மத குருமார்களை கருதி அவர்களுடைய நெருக்கத்தை பெற்று அதன் மூலமாக கடவுளை நெருங்கலாம் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா? அதுபோன்று அல்லாஹ் தஆலாவை நெருங்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. ஆலிம் உலமாக்களின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா நம்முடனே இருக்கின்றான். அல்லாஹ் இந்த அளவிற்கு மிகவும் நெருக்கமானவனாக இருக்கின்றான். ஒய்தா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னை பற்றி எனது அடியான் நான் எங்கே இருக்கின்றேன் என்பதாக கேட்டால் நீங்கள் கூறுங்கள், கரீப் மிகவும் சமீபமாக இருக்கிறான். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். என்னை அழைக்கின்ற பொழுது அழைப்பானுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கின்றேன். ஆகையால் வல் யஸ்தஜீபு லி, மனிதன் என்னிடத்திலே கேட்க வேண்டும். வல் யுக்மினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி வருவதற்காக வேண்டி என்னையே நம்ப வேண்டும் என்பதாக கூறுகின்றான்.
அல்லாஹ் தஆலா எங்கு இருக்கின்றான்? நம்முடனே இருக்கின்றான். வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். மனிதனுடைய நாடி நரம்பை விட நாம் அவனுக்கு மிகவும் சமீபமாக இருக்கின்றோம். அவ்வளவு சமீபமாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தஆலாவை புரோகிதர்களின் மூலமாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் மூலமாக, மதகுருவார்களின் மூலமாகத்தான் அணுக வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம் கிடையாது. அன்பிற்கினிய அல்லாஹ்வியார்களே, இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு சில கடமைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 5 வேளை தொழ வேண்டும். அந்த தொழுகையை தொழுவதற்காக வேண்டிய பள்ளிவாசலில் எதுவும் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் பிற மதத்தினுடைய கடவுள்களை வழிபடுவதற்கு அவர்கள் கட்டணத்தை வசூலிக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஜகாத், குர்பானி எல்லாம் இஸ்லாத்திலே கடமையாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஜகாத்தும் குர்பான் கொடுக்கக்கூடிய ஒரு கடமை எல்லாம் வசதி உள்ளவர்களுக்குத்தான், வசதியற்றவர்களுக்கு கிடையாது. மாறாக இவைகளெல்லாம் அல்லாஹுக்கு தேவையில்லை. அந்த கடமையை, அதாவது ஜகாத், ஹஜ், குர்பான் ஆகிய இந்த வணக்கங்களை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு கடமையாக்கியது என்பது எதற்காக வேண்டி என்று சொன்னால், இது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் அறுக்கின்ற அந்த குர்பானி பிராணியனுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை, மாறாக உங்களிடம் இருக்கின்ற இறையச்சமே அவனை சென்றடையும். நாம் அறுக்கக்கூடிய குர்பானுடைய இரத்தம் அவனை சென்று சேர்வதில்லை. நாம் ஜகாத் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் அவனை சேர்வதில்லை. இன்னும் ஹஜ் செய்கின்ற பொழுது நாம் செலவழிக்கக்கூடிய அந்த பணம் அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. இந்த 3 கடமைகள் செல்கின்ற பொழுது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இறையச்சம் அவைகள் தான் அல்லாஹ்வை சென்றடைகின்றது. இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாத்தில் எதற்கும் கட்டணம் கிடையாது. ஆனால் பிற மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கடவுளை வழிபடுவதற்கு லட்சக்கணக்கிலே செலவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் சில காரியங்கள் உலகத்திலே மற்ற மதத்தினர்களுக்கு நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் குறியார் இடத்திலே செல்கின்றார்கள், ஜோசியம், ஜாதகம் என்று பார்க்கின்றார்கள். காரணம், இதன் மூலமாக நமக்கு நல்லது நடந்து விடுமோ என்கின்ற ஒரு நப்பாசையிலே பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து இப்படிப்பட்ட தவறான வழிகளிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கைவசமே அனைத்து செயல்களும் இருக்கின்றது. அவன் அதை நாடியவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அந்த அல்லாஹ்விடத்திலே மறைவானவற்றினுடைய ஞானங்கள் இருக்கின்றது. அவன் பூமியிலே உள்ளவைகளையும் கடலிலே உள்ளவைகளையும் அவன் அறிகின்றான். அவன் அறியாமல் எந்த ஒரு இலையும் உதிர்வது கிடையாது. இன்னும் பூமியுடைய ஆழத்திலே எந்த ஒரு ஹப்பத், ஒரு விதை கிடந்தாலும் அதையும் அல்லாஹ் தஆலா அறிகின்றான். இன்னும் எது காய்ந்திருக்கின்றோ அது காய்ந்ததை பற்றி அல்லாஹ் அறியாமல் இல்லை. ஒன்று ஈரமாக இருந்தது என்று சொன்னால் அது ஈரமாக இருக்கின்றது என்பதை கூட அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். ஆகையால் அனைத்தும் அறிந்தவன் அவன் நாடினால் தான் நமக்கு எதுவும் நடக்கும். அவன் நாடவில்லை என்று சொன்னால் நமக்கு எதுவும் நடக்காது. ஆகையால் அவரிடத்திலே தான் நாம் கேட்க வேண்டும். உள்ள யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நமக்கு எதை விதித்தானோ அதை தவிர நமக்கு எதுவும் வந்து சேராது. வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அவனின் மீதே மூமின்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்திலே இஸ்லாத்தை தவிர மற்ற மதங்கள் எல்லாம் அவர்களுடைய கடவுள்களை வழிபடுவதற்கு செலவு செய்துதான் வழிபடுகின்றார்கள். ஒரு பூஜை புரஸ்காரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல லட்சங்களை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆனால் அவர்கள் வணங்கக்கூடிய அந்த கடவுள்கள் போலி கடவுள்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வது கிடையாது. உண்மையான கடவுள்கள் இல்லை, அவைகளெல்லாம் நம்மை போன்று வாழ்ந்த மனிதர்கள், படைப்பானுடைய படைப்பின் மூலமாக படைக்கப்பட்டவைகள் என்பதை அறிந்து கொள்ளாமல் ஆடம்பரமாக பல லட்சங்களை செலவு செய்து அந்த கடவுளை வழிபடுவதற்கும் அந்த கடவுளுடைய அன்பை பெறுவதற்கும் செலவு செய்துதான் பெற முடியும் என்பதை நம்புகின்றார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவிலே அவ்வாறு கிடையாது. இந்த ஒரு விஷயத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் பொருளாதார பிரச்சனைக்குரிய தீர்வாக இஸ்லாம் ஒன்று இருக்கின்றது. அடுத்து இரண்டாவதாக பொருளாதார பிரச்சனைக்குரிய தீர்வு என்னவென்று சொன்னால் உலகத்திலே உண்டான ஆடம்பர மோகத்தை விட்டுவிடுவது. உலகத்திலே படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி,
அந்த உயிரினத்திற்கு உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹு தாலாவாக இருக்கிறான். உமாவின் தாப்பதன் பில்லருதி வலா பாயதிய தீருபி ஜனாஹி இல்லாமோ நமசாலுக்கும். உலகத்திலே வாழக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, பறவைகளமாக இருந்தாலும் சரி, அதற்கு உணவளிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். ஆனால் மனிதர்களுக்கு கடன் ஏன் ஏற்படுகின்றது, பொருளாதார சிக்கல்கள் ஏன் ஏற்படுகின்றது என்றால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்வது கிடையாது. மாறாக அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் முயற்சி செய்கின்றார்கள். தனக்கு எதிரிலே உள்ளவர் மிக பிரமாண்டமான ஒரு வீட்டை பல கோடியிலே கட்ட இருக்கின்றான், அதனால் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வீடு வேண்டும் என்று போட்டி பொறாமையிலே கடனை வாங்கியாவது ஒரு வீட்டை கட்டுகின்றார்கள். அடுத்தவன் காரிலே போகின்றான், நாம் 2 சக்கர வாகனத்திலே செல்கின்றோம். அவனை விட நாம் என்ன இளைத்தவர்களா? அவனை போன்று என்ன செய்யலாம், நம்மளும் ஒரு காரை வாங்க வேண்டும் என்று கடனுக்கு வட்டி கடன் வாங்கியாவது அந்த வாகனத்தை வாங்கி விடுகின்றார்கள். அதுபோல எண்ணற்ற பல்வேறு விதமான விஷயங்களில் அடுத்தவர்களை பார்த்தே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமுறைகளை கூறுகிறான், லஹு மகாலிது ஸமாவாதி வல் அர்து. வானம் பூமியுடைய திறவுகோல்கள் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கின்றது. யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை விசாலமாக கொடுக்கின்றான், நாடியவர்களுக்கு குறைத்து கொடுக்கின்றான். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும், அவரிடத்தில் தான் நாம் கேட்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாம் என்பது ஒரு மனிதன் சுகமாக வாழ்வதற்குரிய அனைத்து வழிவகைகளையும் சொல்லி காட்ட இருக்கின்றது. பேராசை கொள்ளக்கூடாது, அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டும். அடுத்தவனுக்கு அவ்வாறு இருக்கின்றது என்பதாக நினைத்துக் கொண்டு ஒருவர் மீது பொறாமை கொண்டு பேராசை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வலா தத்தமன்னவு மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅதக்கும் அலா. உங்களில் சிலரை விட அல்லாஹ் தஆலா மேம்படுத்தி இருப்பதன் காரணமாக நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள், அது போன்று ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. போதும் என்ற மனம்தான் செல்வமாக இருக்கின்றது. போதும் என்ற மனம்தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம். செல்வம் என்று சொன்னால் அதிகமான பணத்தை சேர்த்து வைப்பது அல்ல, மாறாக இன்னமல் போதும் என்ற மனம்தான், அதுதான் மிகப்பெரிய செல்வம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக போதும் என்ற மனம் நமக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அடுத்தவர்களை பார்த்து நாம் என்ன செய்ய மாட்டோம், பொறாமைப்பட மாட்டோம். அது மட்டுமல்லாமல் ஏழைகள் தான் நாளை மறுலகத்திலே சுவனம் செல்லக்கூடியவர்களில் அதிகமானவர்களாக இருக்கின்றார்கள். ஏழைகள் என்பவர்கள் வசதி படைத்தவர்களை விட அரை நாட்களுக்கு முன்பதாக சுவனம் சென்று விடுவார்கள். அரை நாள் என்பது மறுலகத்தை கவனித்து இந்த உலகத்தை கவனித்த 500 வருடங்கள். மறுலகத்திலே அரை நாள் என்பது இந்த உலகத்திலே 500 ஆண்டுகள். பணக்காரர்கள் சுவனம் செல்வதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்ன செய்து விடுவார்கள், ஏழைகள் சுவனத்திற்கு சென்று விடுவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுவனத்தை எட்டி பார்த்தேன், அங்கே இருப்பவர்கள் அதிகமானவர்கள் ஏழையாக இருந்தார்கள். இப்ப ஏழைகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம். நாளை மறுவுலகத்திலே 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஆதவனுடைய மகனுடைய கால்கள் இனி அளவும் கூட சொர்க்கத்தை நோக்கி சென்று விட முடியாது. இந்த 5 கேள்விகளிலே ஒன்று என்னவென்று சொன்னால், எப்படி பொருளை சேர்த்தாய், எப்படி செலவழித்தாய், எப்படி வருமானம் வந்தது, எப்படி நாம் அதை செலவழித்தோம். இந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் நாம் சொல்ல முடியாது. இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஏழைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாம் தந்திருக்கின்றது. அதை முஸ்லிம்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் வசதி படைத்தவனை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டார்கள். அதுபோன்று நமக்கு கொடுக்கப்படவில்லையே என்று ஏங்க மாட்டார்கள். போதும் என்ற மனதோடு ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டான் என்று சொன்னால் அவன் உலகத்திலே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். போதும் என்ற மனம் இல்லாததன் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுகின்றது என்பதை 2வது விஷயமாக பார்க்கின்றோம். அடுத்தபடியாக 3வது பார்த்தோம் என்று சொன்னால் தீய காரியங்களுடைய தாக்கம். மேற்கத்திய கலாச்சாரம்
இந்த மேற்கத்திய கலாச்சாரம் என்பது மனிதர்களிடத்திலே புகுந்து விட்டதன் காரணமாகத்தான் பொருளாதாரத்திலே ஒரு விதமான நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கின்றது. மேற்கத்திய கலாச்சாரங்களிலே எவையெல்லாம் இஸ்லாமியர்கள் மற்றும் மாற்று மதத்தினர்கள் கடைபிடிக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த ஹுத்பாவிலே காணலாம். அடுத்த ஹுத்பாவிலே இது பற்றிய விஷயத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்பதாக கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் கமா அமர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இந்த உலகத்திலே பொருளாதார குறைவு ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன, பொருளாதாரத்தை சரி செய்வதற்குரிய காரணம் என்ன, இஸ்லாம் கூறக்கூடிய காரணம் என்ன என்பதை நாம் இந்த புத்தகத்திலே கண்டு வருகின்றோம். அதனுடைய அடிப்படையிலே மனிதர்கள் அவர்களுடைய மற்ற மதத்தினுடைய தவறான நம்பிக்கைகள், அர்த்தமற்ற ஆன்மீக சிந்தனைகள், இரண்டாவதாக ஆடம்பர மோகம், மூன்றாவதாக தீய காரியங்களுடைய தாக்கம், இந்த மூன்றின் காரணமாகத்தான் ஒரு மனிதனுக்கு இவ்வுலகத்திலே பொருளாதார பிரச்சனை என்பது ஏற்பட்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து தீர்வு என்பது எதில் இருக்கின்றது என்று சொன்னால் இஸ்லாத்திலே இருக்கின்றது. நாம் இஸ்லாத்தை பின்பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடித்தோம் என்று சொன்னால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் விலகலாம் என்பது ஒன்று. இரண்டாவதாக, அடுத்தவரை பார்த்து நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை நமது உள்ளத்திலிருந்து எடுத்து விட்டோம் என்று சொன்னால் பொருளாதார சிக்கலிலிருந்து நாம் விடுபடலாம். மூன்றாவதாக, தீய காரியங்களுடைய தாக்கம். இந்த உலகத்திலே பார்க்கின்றோம், தீய காரியங்களுடைய தாக்கம். மேற்கத்திய கலாச்சாரம் என்பது இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை ஆக்கிரமித்திருக்கின்றது. மேற்கத்திய கலாச்சாரம், மேற்கத்திய நாடுகளிலே வாழக்கூடியவர்கள் எப்படி வாழ்கின்றார்களோ அவர்களை போன்று தாங்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். மனிதனுடைய தீய காரியங்கள் என்று எவைகள் இருக்கின்றது? சினிமா மற்றும் புகைப்பிடிப்பது, பாட்டுகள் போடுவது, மது அருந்துவது, மாறுகளிடத்திலே விலை மாறுகளிடத்திலே செல்வது, இப்படிப்பட்ட தீய பழக்கங்களிலிருந்து ஒரு மனிதன் விடுபட்டு விட்டான் என்று சொன்னால் அதன் மூலமாக பொருளாதார பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம். ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்திலே ஒரு சில சதவிகிதத்தை இந்த தீய விஷயங்களை செய்வதற்காக வேண்டிய செலவிடுகின்றான். தீய காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டு விட்டோம் என்று சொன்னால் நமது பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தலாம் என்பது ஒன்று. இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் மேற்கத்திய கலாச்சாரம். மேற்கத்திய கலாச்சாரம் என்பது மாற்று மதத்தினரிடத்திலே பரவலாக பரவி கிடக்கின்றது. ஒரு பெண் பருவ வயதை அடைந்து விட்டார் என்று சொன்னால் பூப்புனித நீராட்டு விழா என்று ஒரு விசேஷத்தை வைத்து அதற்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்கின்றார்கள். திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்திற்கு வரதட்சணையாக மாப்பிள்ளைக்கு பல லட்சம் ரூபாய்களை கொடுக்கின்றார்கள். இப்படியெல்லாம் செய்துதான் திருமணத்தை நடத்த வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அதுபோல திருமணம் முடிக்கப்பட்ட ஒரு பெண் அவர் குழந்தை தரித்து விட்டார் என்று சொன்னால் வளைகாப்பு என்று அதற்கென்று ஒரு விசேஷத்தை ஒரு விசேஷத்தை வைத்து அதற்கென்று பல லட்சம் ரூபாய் செலவு செய்கின்றார்கள். அதுபோல் அந்த குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு ஒரு சில காலகட்டம் வரை பிறந்த நாள் என்று சில 1000 ரூபாய்களை செலவழித்து அதற்கு பிறந்த நாள் கொண்டாட்டங்களை ஏற்படுத்துகின்றார்கள். திருமணம் முடித்து விட்டால் அவருடைய ஒரு வருடத்திற்கு பிறகு திருமண நாள் வந்தது என்று சொன்னால் அதற்கொன்று ஒரு விசேஷத்தை வைக்கின்றார்கள். இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் நமது நாட்டிலே வாழக்கூடியவரிடத்தில் இல்லாத எத்தனையோ விஷயங்களை மேற்கத்திய நாடுகளிலே செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை கடைபிடித்து மாற்று மதத்தினர் செய்கின்றார்கள்.
அப்படி அந்த மாற்று மதத்தினர்கள் செய்யக்கூடிய அந்த செயல் இந்த இஸ்லாமியர்களையும் ஆக்கிரமித்திருக்கின்றது. அவர்களை போன்று இவர்களும் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இதன் மூலமாக பல 1000 லட்சம் ரூபாய்கள் வீணாக செலவழிகின்றது. தங்களிடத்திலே அவ்வளவு வசதி இல்லை என்று சொன்னாலும் கடனை வாங்கி செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் அடுத்தவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்கள். நாம் பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் முஸ்லிம்களாக கருதப்பட மாட்டோம். மாறாக அந்த மதத்தை சார்ந்தவர்களாகத்தான் நாம் கருதப்படுவோம் என்பதை இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அன்பிற்கினியவர்களே, நம்மளுடைய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்துவதற்கு உண்டான அனைத்து வழிவகைகளையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. இஸ்லாமை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் பொருளாதார பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு வழியை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் இஸ்லாத்தை சரிவர பின்பற்றவில்லை என்று சொன்னால் பொருளாதார பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இஸ்லாம் அனைத்து விதமான விஷயங்களுக்கும் வாழ்க்கை வழியை காட்டுகின்றது. அதனால் தான் இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை வழியாக இருக்கின்றது. இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தூய இஸ்லாத்தை கடைபிடித்து அதனுடைய அடிப்படையிலே வாழ்ந்த நாளை மறுஉலகத்திலே சுவனம் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.